Hello friends, welcome to Saji cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல இட்லி பொடி மிளகாய் இட்லி பொடி தான் பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இதோ. இந்த இட்லி மிளகாய் பொடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சன்னா குனி சேர்த்து செஞ்சுருக்கேன். அதாவது இட்லி பொடியோட ஒரு 2-3 படி அதிகமாக டேஸ்ட் இதில் இருக்கும். சன்னா குனி போட்டதுனால செம்ம டேஸ்டியான ஒரு சன்னா குனி இட்லி பொடி தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2 விதமான சன்னா குனி வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து சின்னது, ஒன்று கொஞ்சம் பெருசு. இது காஞ்ச இறாவை தான் சன்னா குனின்னு நம்ம சொல்லுவோம். இதை சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் நம்ம வர மிளகா காஞ்ச மிளகாவும் இது ரெண்டும் சேர்த்து இது ஒரு 6-7 வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர், வெறும் வர மிளகா ஒரு 10 இருக்குது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உளுந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு உளுந்து, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, கட்டி பெருங்காயம், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் தான் நான் அளந்துருக்கேன் வெள்ளை எள்ளை. அதுக்கப்புறம் கருப்பு எள், என்கிட்ட கருப்பு எள் இருந்ததுனால நான் கருப்பு எள் எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி வெள்ளை எள்ளை நீங்கள் 2 ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். அதை நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ணல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளு இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சுடுங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். எனக்கு லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிச்சு, சாரி. வெள்ளை எள்ளு போட்டு பார்த்திங்களா நல்லா வெடிக்கிட்டு பாருங்கள். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அது வெடிக்கிறது நம்ம மேலே தெரிக்காது. தட்டு போட்டு மூடி ஒரு 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 நிமிஷத்தில் எடுத்துடணும். அதே பேனில் கருப்பு எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணலைன்னா வெள்ளை எள்ளு 2 ஸ்பூனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் இதே மாதிரி தான் பொரிச்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எண்ணெய் இல்லாமல் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இதையும் வெள்ளை எள்ளோட இந்த கருப்பு எள்ளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டால் போதும். இதையும் நம்ம கை விடாமல் நல்லா இதை பொன்னிறமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்தால் தான் அரைக்க நல்லா இருக்கும், சீக்கிரமாக அரைப்படும். இந்த பொடி பார்த்தீங்கன்னா நம்ம சன்னா குனி சேர்க்கறதுனால ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ். நான் வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். உதயம்ல சம்பந்தி எள்ளுன்ட்டு வாங்கிக்கோங்க. இதில் ஒரு சொட்டு அந்த மண் அந்த கச்சராலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சுத்தமான சம்பந்தி எள்ளு இது, உதயம்து. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த உளுந்து கடலைப்பருப்பு இது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுமையாக நம்ம இதை வறுக்கணும். அடுத்தது அதே பேனில் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட இது 1/4 கிலோ இருக்கும். இதையும் நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியால் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் 4 பக்கமும் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனிஷாக இது வறுபடும். இல்லாட்டி ஒரே பக்கம் இருக்கும். அதனால் இதை உளுந்து கை விடாமல் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்குறதுல ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லா இடமும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் இது நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகுது.
இதெல்லாம் நம்ம ஆயில் இல்லாமல் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். யாருமே எந்த வியூவர்ஸும் வந்து எனக்கு இந்த டிஷ்ஷு செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு யாரும் கேட்டதில்லை. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த டிஷ் எங்களுக்கு செஞ்சு காமிங்க, அந்த டிஷ் செஞ்சு காமிங்க சொன்னால் தானே எனக்கும் ஒரு ஆர்வம் வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் வந்து அந்த எள்ளு இருக்கிற பாத்திரத்தில் கொட்டிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா உளுந்தவா இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இதுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். கருகிடாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த காரத்துக்கு ஏற்ற வர மிளகாவும் காஷ்மீரி சில்லி பவுடர், அது எதுக்குன்னா கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஸ்டவ்வை ரொம்ப மீடியம் ஃப்ளேம் வச்சு இது பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ இல்லை ஒரு சாதம் வடித்து இந்த பொடி பார்த்திங்கன்னா ஏதாவது பொரியல் பண்ணிங்கன்னா அந்த பொரியல் லாஸ்ட்டாக இறக்கும் இல்லையா, அப்போது மேலே தூவி விட்டோன்னா நல்ல ஒரு அரோமா இருக்கும். டேஸ்டியாகவும் அந்த பொரியல் மாறிடும். அதுக்கும் இந்த பொடி வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பெருங்காயத்தை நல்லா வறுக்கணும். ஏன்னா இதை அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகணும். நம்ம சரியாக இதை வந்து எண்ணெயில் பொறுக்கலைன்னா இது வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால் இந்த பெருங்காயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா இதை வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இது பெருங்காயம் நல்லா. இதை வந்து எண்ணெயில் நம்ம வதக்கும் போதே வாசனை அப்படியே கம 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 அப்படியே நம்மளை அப்படியே ஒரு இதுவாக பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஆற வைக்கணும். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் இப்போ கொஞ்சமாக ஆயில் இருக்குது. நம்ம பெருங்காயம் வறுத்தா ஆயில் மீதி இருக்குது. இதில் வந்து சும்மா ஒரு 2 கருவேப்பிலை கொத்து போட்டு நல்லா இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறையா போட்டோன்னா கருவேப்பிலை வாசனை வரும், சன்னா குனி வாசனை வராது. அதனால் சும்மா லைட்டாக இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதையும் நம்ம இதே பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்து இதெல்லாம் ஆற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை அரைக்க போகிறோன்றத கொஞ்சம் பொறுத்திருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ அதே பேனில் நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இதை நான் வந்து உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது நான் உங்களுக்கு இதை வந்து காட்டலை. அதனால் இப்போ உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் போட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம சன்னா குனி இருக்கு இல்லையா, இது நல்லா புடச்சி எடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதே பேனில் ஆயில் எதுவும் போட வேண்டாம், அந்த பேனோட சூட்லேயே இதையும் நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியோட ஜாரில் வந்து இந்த ரெட் சில்லி, பெருங்காயம், கருவேப்பிலை இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். இவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து நல்லா வந்து பவுட்ரான பிறகு தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைக்க போகிறோம். ஏன்னா பெருங்காயம் இருக்கிறதுனால நல்லா வந்து பவுட்ரு ஆக்கிக்குங்க. இதை சாஜி குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி பொடி சாப்பிடும்போது இந்த பருப்புலாம் நம்ம சாப்பிடும்போது பல்லில் இடையில கடிப்படும். அதோட டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ண இந்த சன்னா குனி, ட்ரை ஃபிஷ் இதையும் போட்டு அரைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணி ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். இப்போது இதில் நம்ம இட்லியில் போட்டு எப்படி டாஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்றது அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீடியோ இதில் நான் அப்லோட் பண்ண போகிறேன், உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த மாதிரி நான் வந்து கண்ணாடி பாட்டில் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இப்போது நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணல அதே பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் போடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண சன்னா குன்னி இட்லி மிளகாய் பொடியை போட்டுட்டு ஒரு தடவை இப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி இருக்கேன் அது ஒன்றா வச்சுட்டு உடனே மேலே வந்து கொஞ்சம் சன்னா குனி தூவி இந்த மாதிரி டாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த சன்னா குனி இட்லி பொடி பவுடர் வந்து இந்த இட்லியில் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து பரவும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த இட்லிலாம் நான் ரேஷன் கடை அரிசி கலந்து தான் செஞ்சதுங்க. எவ்வளோ கடையில் இருக்கிற இட்லி மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட சன்னா குனி மிளகாய் இட்லி பொடி இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பார்த்திங்களா, நம்ம அரைச்ச அந்த பருப்புலாம் கொஞ்சம் குறை இருக்கிறதுனால இது சாப்பிடவே நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி நீங்கள் மினி இட்லி செஞ்சு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.